பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல கிங்டம் ஃபங்கை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்கை ஒரு ஹெட்டிரோட்ராபிக் யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹெட்டிரோட்ராபிக் அப்படின் போது இந்த ஆர்கானிசம் இந்த ஃபங்கை கிங்டம்ல வரக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸுமே எல்லா ஸ்பீஷியஸுமே ஹெட்டிரோட்ராபிக் இன்னொரு ஆர்கானிசமை லிவிங் ஆர் டெட் ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இது ஹெட்டிரோட்ராபிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றோம். யூகேரியாட்ஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இதனுடைய செல்கள்ல உள்ள வந்து ப்ராப்பரா நியூக்ளியர் மெம்பரன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதனால இதை யூகேரியாட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மோஸ்ட்டாக மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸாக தான் இருக்கும் வித் சம் எக்ஸப்ஷன்ஸ் லைக் ஈஸ்ட் சிங்கிள் செல்லாக தான் பார்க்க முடியும். ஸோ இது வளரக்கூடிய இடத்த பார்த்தோம்னா வார்ம் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டில் பார்க்க முடியும். ஸோ கோல்ட் கிளைமேட்டில் வளராது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா மஷ்ரூம்ஸ் நம்ம பார்க்கலாம். நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய மஷ்ரூம். ஸோ அதுக்கப்புறம் லீஃபில் கூட இது லிவிங் ஹோஸ்டான பிளான்ட்ல வளரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சர் கொண்டது. ஸோ அதுக்கப்புறம் ஈஸ்ட்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பக்சீனியா அப்படின்ற இந்த வீட் ரஸ்ட். ஸோ இதையும் வந்து நம்ம ஃபங்கஸ் கிங்டம்ல பார்க்க முடியும். ஸோ அதை தவிர பென்சிலியம் கிரைசோஜீனம். ஸோ இது ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இருக்கு. ஸோ இந்த ஸ்பீஷியஸும் ஃபங்கஸ் கேட்டகரி கடியில் தான் வருது. ஸோ இது ஒரு காஸ்மோபொலிட்டன் அப்படின்றது. ஸோ எல்லா இடத்துலையும் இதை பார்க்கக்கூடியதுனால இதை காஸ்மோபொலிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் மைசீலியம் கொண்டதாக இருக்கும். ஸோ மைசீலியம் அப்படின்றது இந்த மாதிரி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்ட ஹைஃபே. ஸோ இந்த நிறைய ஹைஃபே சேர்ந்து தான் இந்த மைசீலியம் உருவாக்கும். ஸோ நெட்டு போல ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு தான் இது மைசீலியம் உருவாக்க முடியும். ஸோ இந்த மைசீலியம்க்கு மேலே வரக்கூடிய இந்த ஃப்ரூட்டிங் பாடி தான் நம்ம பார்க்கக்கூடிய மஷ்ரூம் ஆர் இந்த ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபங்கையோடைய ஹைஃபை எடுத்துக்கிட்டோம்னா அதை டூ டைப்ஸாக பார்க்கலாம். ஒன்று வந்து செப்டே ஹைஃபை, இன்னொன்று வந்து சீனோசைட்டிக் ஹைஃபை. ஸோ செப்டே ஹைஃபை அப்படின்றது இந்த ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள ஸோ செப்டம் வால் மாதிரி இருக்கக்கூடியது தான் செப்டம் அப்படின்றோம். செப்டம் அடங்கி இருக்கிறதுனால இது செப்டேட் ஹைஃபை. ஆனால் சீனோசைட்டிக் ஹைஃபை அப்படின் போது ஒரே இந்த ஃபிலமெண்டஸ்குள்ள நிறைய நியூக்ளியஸ் வந்து அடங்கியிருக்கும். ஸோ இங்கே செப்டம் இல்லாததுனால ஏசெப்டேட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டூ டைப்ஸ் தான் இந்த ஹைஃபைவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் நெட்வொர்க்காக சேர்ந்து தான் மைசீலியம் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மைசீலியம்க்கு மேலே தான் நம்மளுக்கு ஃப்ரூட் பாடியான இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார்ட் வந்து பார்க்க முடியும். ஓகே, இந்த செல் எல்லாமே செல் வால் கொண்டதாக இருக்குது. அதுவும் கைட்டின்ற மெட்டீரியலான ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பாலிசாக்கரைட் மெட்டீரியல் தான் இந்த கைட்டின். ஸோ இது மேஜரான இந்த ஃபங்கை கேட்டகரியில் டீகம்போசர்ஸான ரோல் தான் ப்ளே பண்ணுது. இது டெட் சாப்ரோஃபைட்ஸாக இருக்கிறதுனால இந்த டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸில் வந்து இது டீகம்போசர்ஸாக ஆக்ட் பண்ணுது. ஃபங்கையோடைய நியூட்ரிஷன் ஃபுட் ஹேபிட் பொறுத்து இதை சாப்ரோஃபைட், பாரசைட், சிம்பயான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சாப்ரோஃபைட் அப்படின் போது நம்ம இப்போ தான் சொன்னோம் டெட் அண்ட் டிகே மேட்டரில் இருக்கக்கூடியது. பாரசைட் அப்படின்னா லிவிங் ஹோஸ்டில் இருக்கக்கூடியது. ஸோ அதனால இது பாரசைட் அப்படின்றோம். சிம்பயான்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு இது மியூச்சுவலி பெனிஃபிஷியல் தரக்கூடிய ஆர்கானிசம். ஸோ இப்போ ஆல்கே கூட சிம்பயான்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இன்னொரு ஆர்கானிசம் கூட இந்த ஃபங்கை அசோசியேட் ஆகி பெனிஃபிஷியல் தரக்கூடியதாக இருக்கு மாதிரி மாதிரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைக்கன் பார்த்தோன்னா இந்த சிம்பயான்ஸாக இருக்குது. ஃபங்கையும் இந்த ஆல்கேவும் சேர்ந்து தான் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல லைக்கன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதே போல மைக்கோரைசே அப்படின்றது பிளான்ட்டோடைய ரூட்டோட அசோசியேட் ஆகிக்கக்கூடிய இந்த ஃபங்கஸ். ஸோ இதை தான் மைக்கோரைசே அப்படின்னு சொல்றோம். இப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஃபங்கஸை த்ரீ டைப்ஸாக பிரிக்கலாம். எப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் த்ரூ ஸ்போர்ஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் இப்போ ஈஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய செல்ஸில் ஸோ ஈஸ்டில் இப்போ பட்டிங் தான் பார்க்க முடியும். இங்கே வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு பட் ஃபார்மேஷன் நடந்து அது தனி செல்லாக பிரிஞ்சு போகுது. அடுத்த டைப்பான இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபிஷன். ஃபிஷன் அப்படின் போது நம்மளுக்கு ஒரு செல் ரெண்டு செல்லாக பிரியுது. அதுக்கப்புறம் இது இன்னொரு ரெண்டு செல்லாக பிரிஞ்சு போகும். ஸோ இது வந்து ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது இப்போ இந்த மைசீலியம் பாடி இந்த ஹைஃபை எல்லாம் உடஞ்சு விழுந்து இந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்ஸுமே தனித்தனி ஆர்கானிசமாக வந்து வளருது. இதுதான் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் த்ரூ ஸ்போர்ஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும்னா த்ரூ எய்தர் பை கொனீடியம். ஸோ கொனீடியம் ஃபார்ம் பண்ணி இந்த மைசீலியம்ல வளரக்கூடிய கொனீடியம்லேருந்து வெளியில் வரக்கூடியது தான் கொனீடியோர் ஸ்போர்ஸ். ஆர் ஸ்பொராஞ்சியம் ஃபார்ம் பண்ணி ஸ்பொராஞ்சியம்லேருந்து வெளியில் வரக்கூடியது எய்தர் ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸாக இருக்கலாம் ஆர் ஜூ ஸ்போர்ஸாக இருக்கலாம். இப்போ ஸ்பொராஞ்சியோ ஸ்போர்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு இந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி அப்படியே வெளியில் போகக்கூடியது. ஜூ ஸ்போர்ஸ் அப்படின்றது நீந்தறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இந்த ஹேர் லைக் ஃபிளாஜிலா வந்து உருவாக்கிக்கக்கூடியது. ஸோ இது ஜூ ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்பொராஞ்சியோஸ்போர் அண்ட் ஜூ ஸ்போர் ரெண்டுமே ஃபார்ம் ஆகிறது எதில் அப்படின்னா ஸ்பொராஞ்சியமில் தான் ஃபார்ம் ஆகுது. இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை த்ரீ டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்குறோம். அது ஒன்று ஒரு சில ஆர்கானிசம் ஊஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு சிலது ஆஸ்கோஸ்போர்ஸ், சிலது பெசிடியோஸ்போர்ஸ் லைக் மஷ்ரூம்ஸ் எல்லாம் பெசிடியோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுறது எதன் மேலே அப்படின்னா ரூட்டிங் பாடிஸ்லேருந்து தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ மைசீலியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றதுனால ரெண்டு டைப் ஆஃப் மைசீலியம் வேணும். ஸோ இது ஒன்று ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், இங்கே மேல் ஃபீமேல்னு எடுத்துக்காம. ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் டைப் ரெண்டுமே சேர்ந்து
செல் ஃபியூஷன் வந்து நடக்குது. ஸோ நியூக்ளியஸ் பைநியூக்ளியேட்டாக இருக்குது, அதை டைகேரியாட்டிக் மைசீலியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஃபியூஷன்லையும் நம்மளுக்கு இங்கே என்னென்ன பார்க்க முடியுது, 2 நியூக்ளியஸ் கொண்ட ஒரு செப்டமோட பார்க்க முடியுது. ஸோ இந்த கண்டிஷனில் இது ஒரு ஃப்ரூட்டிங் பாடி ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெசிடியோ ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருந்தால் அதை மஷ்ரூம். ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே பார்க்கக்கூடிய இந்த கில்ஸில் தான் நம்மளுக்கு பெசிடியா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பெசிடியாவை இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த டைகேரியாட்டிக் 2 நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய இந்த பெசிடியாஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் தான் ஃபியூஷன் ஏற்பட்டு இப்போ இந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஃபியூஷன் நடக்கும். அதை வந்து கேரியோகேமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஹாப்ளாய்ட் நியூக்ளியஸாக இருந்தது, இங்கே டைகேரியாட்டிக் நியூக்ளியஸாக ஆனது. ஸோ இந்த டைகேரியாட்டிக் ஃபர்தர் ஃபியூஷன் ஆகி என்ன ஆனது, டிப்ளாய்ட் நியூக்ளியஸாக மாறினது ஆஃப்டர் கேரியோகேமி. ஸோ இந்த டிப்ளாய்ட் நியூக்ளியை அதுக்கப்புறம் மியோசிஸ் போனதுக்கு அப்புறமா தான் இங்கே என்ன நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா பெசிடியம். இந்த பெசிடியம்லேருந்து வெளிவரது தான் பெசிடியோ ஸ்போர்ஸ். ஸோ திரும்ப இந்த ஸ்போர்ஸ்லேருந்து ஹைஃபல் பாடி மைசீலியா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஊஸ்போர், ஆஸ்கோஸ்போர், பெசிடியோஸ்போர்ஸ் மூணுமே இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டைப்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது மைசீலியம் ஓட டைப், அதுக்கப்புறம் இந்த ரீப்ரொடக்ஷன் உடைய டைப், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கிங்டம் ஃபங்கையை 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அது ஃபைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், டியூட்டிரோமைசிட்ஸ். ஸோ ஃபைகோமைசிட்ஸை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபைகோமைசிட்ஸ் அப்படின் போது இது எங்கே வளரும் மோஸ்ட் அப்படின்னா டிகே வுட்டில் பார்க்க முடியும். இது கொஞ்சம் ஆல்கே மாதிரி இருக்கிறதுனால, நேச்சர் இருக்கிறதுனால இதை ஆல்கே லைக் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணியில் வளர்றதை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் டிகேயிங் வுட், மாய்ஸ்ட் வுட்ல பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஆப்ளிகேட் பேரசைட் ஆன் பிளான்ஸ் அப்படின்னா பிளான்ட்ல வந்து இது பேரசைட்டிக்கா இருக்கு. இது பிளான்ட் இருந்தால் தான் இது பேரசைட்டிக்கா இருக்கும், இல்லை அப்படின்னா அந்த ஆர்கானிசம் வந்து வளராது. அதான் ஆப்ளிகேட் பேரசைட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த மைசீலியம் வச்சு தான் இதை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை ஃபைகோமைசிட்ஸ் எந்த டைப்ல வரும்னா ஏசெப்டேட். இதில் இருக்கக்கூடிய ஹைஃபேல இங்கே மல்டி நியூக்ளியஸ் வந்து பார்க்க முடியும், செப்டம் இல்லாமல், அதனால இது ஏசெப்டேட் அப்படின்றோம். மீதி இருக்கக்கூடிய இந்த 3 டைப்லையும் ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், டியூட்டிரோமைசிட்ஸ், இது மூணுலையுமே செப்டம் இருக்கக்கூடிய ஹைஃபே தான் பார்க்க முடியும். ஸோ அதை வச்சு தான் இதை வந்து டிஃபைன் பண்ண முடியுது, பிரிக்க முடியுது. ஸோ ஃபைகோமைசிட்ஸ் ஆர் ஏசெப்டேட், அதனால இதை சீனோசைட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனாக இருந்தால், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எப்போதும் மைட்டாட்டிக் டிவிஷனாக தான் இருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்போதும் மியோசிஸ் டிவிஷன் கொண்டதாக இருக்கும். ஸோ இப்போ மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் கொண்ட இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபார்ம் பண்ணக்கூடியது எதுனா ஜூஸ்போர்ஸ். ஸோ ஜூஸ்போர்ஸ் அப்படின்றது மொட்டைல் மூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்புறம் ஆப்ளனோஸ்போர்ஸும் இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் கிடைக்கும். இது வந்து நான் மொட்டைலாக இருக்கும். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் த்ரூ மியோசிஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ ஜைகோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகக்கூடிய கேமெட்ஸ் 3 டைப்பாக சொல்லலாம். ஒரு சிலது ஐசோகேமஸாக இருக்கும், ஒரு சிலது ஐசோகேமஸ், ஓகேமஸ். ஸோ ஐசோகேமஸ் அப்படின்னா 2 கேமெட்ஸுமே ஒரே சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்கும். ஐசோகேமஸ் அப்படின்றது ஒன்று வந்து ரெண்டுமே ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு கேமெட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை ஐசோகேமஸ் அப்படின்றாங்க. ஊகேமஸ் அப்படின்றது ஒரு ஃபீமேல் பெரிய செல் கொண்டதாகவும் இன்னொன்று மேல் சின்ன செல் கொண்டதாகவும் சேர்ந்து ஃபியூஸ் ஆகக்கூடியது தான் ஊகேமஸ் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா மியூக்கர், ரைசோபஸ், ஆப்சீடியா. ஸோ இது 3 பார்க்கலாம். இது எல்லாமே ஃபைகோமைசிட்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஆர்கானிசம்ஸ். ஸோ இது எல்லாமே ஸ்பொராஞ்சியம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்பொராஞ்சியம்ல இருந்து தான் இந்த ஜூஸ்போர், ஆப்ளனோஸ்போர் ஆர் ஜைகோஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்த டைப்பாக என்ன பார்க்குறோம்னா ஆஸ்கோமைசிட்ஸ். ஸோ இந்த ஆஸ்கோமைசிட்ஸ் மல்டி செல்லுலார் சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஆஸ்கை அப்படின்ற ஒரு சாக் போல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் கொண்டதுனால இது மல்டி செல்லுலார் சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் மல்டி செல்லுலாராக இருந்தால் அது பெனிசிலியம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். யூனி செல்லுலார் அப்படின்றதுக்கு செக்கரோமைசிஸை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஃபார் ஈஸ்ட்டை வந்து சொல்லலாம். இது சாப்ரோஃபைட்டிக்காக இருக்குது. ஸோ இந்த ஆர்கானிசம் சாப்ரோஃபைட்டிக், டீகம்போசஸ், பாராசைட்டிக்காகவும் இருக்கு, கார்போஃபைலஸாகவும் இருக்கு. கார்போஃபைலஸ் அப்படின்னும் போது இது இந்த கவுடங்களெல்லாம் வளரக்கூடியது. ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் மீன்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் எதுலேருந்து வருது அப்படின்னா எக்ஸோஜீனஸ், வெளியிலேயே ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ செக்ஷுவல் ஸ்போர்ஸ் வந்து எண்டோஜீனஸாக உள்ள வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ஸ்போர்ஸ் என்ன சொல்கிறோம், ஏசெக்சுவல் ஸ்போர்ஸை கொனீடியோ ஸ்போர் அப்படின்றோம். கொனீடியாலேருந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ செக்ஷுவல் ஸ்போர் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா ஆஸ்கோ கார்ப்லேருந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் கால் ஆஸ்கோ ஸ்போர். ஓகே, இது வந்து ஆஸ்கை அப்படின்ற சாக்லைக் ஸ்ட்ரக்சர்லேருந்து வரக்கூடியது அப்படின்னு முன்னாடியே சொன்னோம். ஸோ அதனால தான் இந்த சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதனுடைய மைசீலியம் நம்ம முதலியே பார்த்துட்டோம், செப்டேட் கொண்ட மைசீலியம் அப்படின்னு. எக்ஸாம்பிளாக இதெல்லாம் பார்க்கலாம்னா பெனிசீலியம் நொட்டேட்டம் எப்படி இருக்கும், செகரோமைசஸ் நம்ம நார்மல் ஈஸ்ட், ஆஸ்பர்ஜிலஸ், அப்புறம் கிளாவிசெப்ஸ் பர்பூரியா, மாரல்ஸ், அதுக்கப்புறம் நியூரோஸ்போரா. ஸோ இதெல்லாம் வந்து மாரல்ஸ், நியூரோஸ்போராலாம் வந்து எடிபிளாக இருக்கும். அடுத்த டைப் என்னன்னா பெசிடியோமைசிட்ஸ். ஸோ இந்த பெசிடியோமைசிட்ஸ் வந்து எங்கே பார்க்க முடியும், சாயில்ல, லாக்ல பாராசைட்டிக்காக இருக்கும். ஸோ ட்ரீஸ்லையும் இருக்கும். ஸோ செப்டேட் மைசீலியம் கொண்ட ஆர்கானிசமாக இருக்குது.
ஸோ இதோடைய ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா வெஜிடேட்டிவ் மீன்ஸ்லையும் செக்ஷுவல் மீன்ஸ்லையும் இருக்கும். வெஜிடேட்டிவ் அப்படின் போது இது ஃப்ராக்மெண்ட் ஆகி அது வந்து வளரக்கூடியதாக இருக்குது. அப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின் போது த்ரூ பிளாஸ்மோகேமி. ஸோ முன்னாடியே இந்த லைஃப் சைக்கிளில் பார்த்தோம் நம்ம. ஸோ பிளாஸ்மோகேமி அப்படின்றது ரெண்டு கேமெட்ஸ் வந்து ஃபியூஷன் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய இது ஸ்போர் தான். ஸோ எக்ஸாம்பிளாக என்ன பார்க்குறோம்னா அகாரிகஸ் பஃப்பால், அதுக்கப்புறம் பிராக்கெட் ஃபங்கஸ், பக்சீனியா ரஸ்ட் ஏற்படுத்தக்கூடியது இது வீட்டில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இங்கே கார்னில் பார்க்கக்கூடிய ஸ்மட்ஸ் அது வந்து ஏற்படுத்தக்கூடிய ஆர்கானிசம் அஸ்டிலாகோ. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்குற டைப் என்னன்னா டியூட்டிரோமைசிட்ஸ். ஸோ இந்த டியூட்டிரோமைசிட்ஸை இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஒன்லி த்ரூ ஏசெக்ஷுவல் போர்ஸ். ஸோ செக்ஷுவல் மீன்ஸில் இது ரீப்ரொடியூஸ் பண்ணாததுனால இது இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபர்தர் ஸ்டடிக்கு அப்புறம் இது பெசிடியோமைசிட்ஸா ஆஸ்கோமைசிட்ஸா அப்படின்ற இடத்துல வந்து இதை பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் செப்டேட் மைசீலியம் கொண்டதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கொனிடியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஃபார்ம் பண்ணக்கூடியது கொனிடியோ ஸ்போர்ஸ். ஸோ இது சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கலாம், பாராசைட்டிக்காக இருக்கலாம், டீகம்போசர்ஸாக இருந்தால் அது மினரல் சைக்கிளிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆர்கானிசமாக இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஆல்டர்னேரியா, ட்ரைகோடர்மா, கொலெட்ரோட்ரிக்கம். இதுக்கு அடுத்த வீடியோவில் இதனோட கிங்டம் உடைய லாஸ்ட் பிளான்டே அண்ட் அனிமாலியா பற்றி பார்ப்போம் நம்ம. தேங்க்யூ.